ஹாய் ஆல். பிரம்ம முகூர்த்த டைம், பிரம்ம முகூர்த்த பூஜை. அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றத பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை பிரம்ம முகூர்த்த பூஜை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்கழி டைமில் தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் அவ்வளோ டீட்டெயிலிங்காக எனக்கு தெரியல. பட் மார்னிங் எழுந்திரிச்சா நல்லா இருப்போம் அப்படின்றது தான் மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிப்பேன், குளிப்பேன், பூஜை பண்ணுவேன், வேண்டிப்பேன். சாமிக்கிட்ட எனக்கு என்ன வேணும் அப்படின்றத வேண்டிப்பேன், அவ்வளோதான். பட் அதை ப்ராப்பராக நான் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ மாதங்களும் பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னோடய பூஜையாக இருக்கட்டும், இல்லை என்னோடய பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்றத நான் வேறு மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் கவனிங்க. நான் இப்போ எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன், கிராட்டிடியூட், விசுவலைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்னோடய ஆசைகளை நினச்சி பார்க்குறது. ஓகேங்களா? மெயினாக அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிராட்டிடியூட் அப்படின்றது நம்ம நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறது. இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டு தான் பூஜை அப்படின்றத நான் பண்ணுறேன். ஸோ அரௌண்ட் அதுவே பார்த்திங்க அப்படின்னா 5:30க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுது. பிரம்ம முகூர்த்த பூஜையும் கம்ப்ளீட் ஆகிடுது, நம்மளோட வேண்டுதலும் கம்ப்ளீட் ஆகிடுது.